அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக முஹர்ரம் மாதம் வந்து விட்டாலே எங்களுக்குள்ள தோன்றுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், நான் ஆஷூரா நோன்பு நோட்க வேண்டும். இந்த ஆஷூரா நோன்பு ஏன் நோட்க வேண்டும், அதனால கிடைக்கிற பலன் என்ன என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடுமையாகிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சஹாபாக்களும் பிடித்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. மக்காவிலே இந்த நோன்பை பிடிக்கிறான். மக்காவில் இந்த நோன்பை பிடிச்சிட்டு மதீனாவுக்கு போறாங்க. ஒரு நாள் மதீனாவுக்கு போற கட்டத்துல வச்சு பார்த்தா பிற சகோதரர்களும், அதாவது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய யஹூதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த நாளையில நோன்பை பிடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க கேட்டாங்க, மாஹாதா, என்னப்பா இது? உடனே அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹ், ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி பனி இஸ்ராஈல மின் அதுவிஹிம். இந்த நாள் தான் பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கப்பட்ட நாள். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள், நாங்களும் நோன்பு பிடித்து வருகிறோம் என்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு தகுதியானவன் நான் என்று சொல்லி போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் நோன்பு பிடித்தார்கள். சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள். சஹாபாக்களும் பிடித்தார்கள். அந்த நாளையில பல நபிமார்களுடைய கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் நீக்கப்பட்ட நாள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட நாம் செய்கின்ற ஒரு வருடத்திற்குரிய சின்ன பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக அல்லாஹு தஆலா இந்த ஆஷூராவுடைய நாளை ஆக்கியிருக்கிறான். என்னோட வாழ்க்கையில சென்ற வருடம் முஹர்ரம் மாதத்துல இருந்து இப்ப வந்திருக்கிற முஹர்ரம் மாதம் வரைக்கும் நாங்கள் செஞ்ச எல்லா சின்ன பாவங்களையும் சின்ன தவறுகளையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். மன்னிக்கின்ற சக்தி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் இந்த ஆஷூராவுடைய நாளையில. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை கிட்ட சஹாபாக்கள் வந்து ஆஷூரா நாளுடைய சிறப்பை பற்றி கேட்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாலியா, சென்ற வருடத்துல செஞ்ச எல்லா சின்ன பாவங்களையும் இல்லாமல் ஆக்கி போட்டுடும். அப்படி ஒரு சக்தி இந்த நாளைக்கு இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளை நாங்கள் வேஸ்டாக ஆக்கக்கூடாது. சரியாக இலங்கை நாட்டை பொறுத்தவரையில நாங்கள் கண்ட பொறையின் தீர்மானம், இந்த வருடம் எங்களுக்கு முஹர்ரமுடைய ஆஷூராவுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நோன்பை நாங்கள் விட்டுடக்கூடாது. என்னோட வாழ்க்கையில இந்த நாள்ல நோன்பை பிடிச்சி சென்ற வருடத்துல இருந்த சின்ன பாவங்களை இல்லாமல் ஆக்குற பாக்கியத்தை அல்லாஹ் அந்த நோன்பின் மூலம் எங்களுக்கு தரணும். அதோடையே நாங்க இன்னும் ஒரு நாளை கூட்டிக் கொள்ளணும். அப்ப இந்த செய்தியெல்லாம் நடக்க போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க கடைசி கட்டம் மதீனாவுக்கு போனாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. யஹூதிகளை பார்த்தாங்க, கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு உடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபில், 6 வருஷம் மட்டும் நான் ஹயாத்தாக இருந்திருந்தா லஅசூமன்ன தாசியா, 9வது நாளையும் நோன்பு பிடித்திருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த 9வது நாள் வருவதற்கு முன்னாலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. நான் ஹயாத்தோட இருந்தால் பிடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாங்க இந்த 10வது நாள் நோன்பை பிடிக்கிறதோட 9வது நாள் நோன்பை பிடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த 2 நாளும் நோன்பு பிடித்து அந்த 2 நாளையிலையும் என்ன என்ன பாக்கியங்கள் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறானோ அத்தனை பாக்கியங்களுக்கும் உட்பட்டவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குவானாக என்ற துஆவோட நான் முடித்துக் கொள்கிறேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.